நம் வம்சம் செழிக்க குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். நம் குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாகத்தான் குலதெய்வம் திகழ்கிறது. குலதெய்வத்தை அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டும். எந்த முயற்சிகளில் ஈடுபட்டாலும் இவை வெற்றிகரமாக நடக்க வேண்டுமென்றால் நம்முடைய குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பாக வேண்டும். ஒவ்வொருவருக்கும் குலதெய்வம் என்ற ஒன்று இருக்கும். பெண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் பௌர்ணமி தினத்திலும், ஆண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அமாவாசை தினத்திலும் வழிபாடு செய்வதென்பது மிகவும் சிறப்பு. குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய அனைத்து வழிபாட்டு முறைகளையும் செய்வதோடு இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை நாம் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு 5 தேங்காய் வேண்டும். இந்த 5 தேங்காயும் சரிசமமாக உடைக்க வேண்டும். அப்பொழுது இதிலிருந்து 10 மூடி தேங்காய் வரும். அதில் 9 மூடி தேங்காயை மட்டும் எடுத்து குலதெய்வத்திற்கு முன்பாக வைத்து அதில் சுத்தமான பசுநெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு குலதெய்வத்திற்கு தேங்காய் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். மீதம் இருக்கக்கூடிய ஒரு மூடியை யாருக்காவது தானமாக தரலாம். இந்த வகையில் நாம் நம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது குலதெய்வத்தின் அருளானது பரிபூரணமாக கிடைக்கும்.